கல்வியாளர் ஸ்ரீனிவாச சம்பந்தம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு திட்டம் என்பது ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என பதிவு பண்ணுங்க சார். வணக்கம். இப்ப 11th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா இந்த மென்டல் ப்ரெஷர் அவங்களுக்கு கண்டிப்பா குறையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அந்த மாணவர்கள் அந்த 11th சப்ஜெக்டை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு இப்ப 10th வரைக்கும் எல்லாமே ஜெனரல் சப்ஜெக்ட்ஸ் வரும், சயின்ஸ் வரும், எல்லாமே வரும். பட் நமக்கு அவங்க ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா 11th தான் அவங்க சூஸ் பண்றாங்க. காமர்ஸ் போறாங்களா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்ல மெடிசன் போறாங்களான்றது 11th சூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஹையர் எஜுகேஷன் போறப்ப அது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதை மார்க்ஸ் கிளியர் பண்றதுக்கும் ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு மோட்டிவா அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே 11th தான் கிடைக்குது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ப்ரெஷர் பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சரிதான். பட் ஒரு அகாடமிக் அட்வைசர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதான் என்னோட ஒரு பார்வை. சம்பந்தம் சார், வணக்கம். இப்போ 2017-18 இந்த 11th போர்டு எக்ஸாம்ங்கிறது அமல்படுத்தினாங்க. அப்போ அமல்படுத்தும் போது ஒரு காரணம் சொன்னாங்க, 11ஆம் வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுவே மாணவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இது மாணவர்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை பள்ளி கல்வியில ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா பள்ளிக்கல்வித்துறையில ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஃப்ரீடம் இருக்கும், ஒரு மென்டல் ப்ரெஷர் இல்லாம இருக்கும். ஆனா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை ப்ரெஷர் கொடுக்காம எப்படி அந்த 11th சப்ஜெக்ட்ஸை மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்டேட் எஜுகேஷனுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அதை அவங்க கவர்மெண்ட் கொஞ்சம் க்ளோஸா ஒர்க் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸையும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா அவங்க நாலேஜ் கத்துக்கிட்டாங்கன்னா அது மாணவர்களுக்கு கண்டிப்பா காலேஜஸ்ல போறப்ப கண்டிப்பா அந்த ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரியில போய் சஸ்டெயின் பண்றதுக்கும் அந்த பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் 11th தான் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, அமைச்சர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஒன்னு, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்து, அதே போன்று ரோபோட்டிக், இது போன்ற ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி எல்லாம் படிப்புகள் எல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்க கொண்டு வருவோம், அதை விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உபயோகமா இருக்கும், அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உலகம் முழுக்க டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு. நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் அவங்களால ஒரு காலேஜ் லெவல்ல போறப்பையும் அந்த டெக்னாலஜி எங்க வளர்ந்துட்டு இருக்கோ அவங்க நாலேஜ் கெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போனாங்கன்னா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். இப்ப நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு நிறைய மாணவர்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு, அதுக்கான அவங்க நாலேஜ் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரோபோட்டிக்ஸ் எல்லாமே ஸ்கூல் லெவல்ல இருந்து எடுத்து வர்றதுனால அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள போறப்ப தே கேன் சஸ்டெயின். அவங்களுக்கு வேர்ல்ட் வைட் என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன ரிசர்ச் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு பேசிக் ஐடியா இருந்தாதான் அவங்க அந்த ஒரு 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 இலக்கை நோக்கி அவங்களால டிராவல் பண்ண முடியும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி இயர் டெக்னாலஜி சேஞ்ச் ஆச்சுன்னா நாங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அது உண்மையா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அப்படிதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட் நடக்கிறப்பையும் நம்மளால அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம மாணவர்கள் போயிட்டு அதை உலகம் முழுக்க போயிட்டு டெவலப் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் அமைச்சர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ உட்பட எல்லா அதர் போர்ட்ஸ்லயும் 10th வரைக்கும் கம்பல்சரி தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பல அதர் போர்டு ஸ்கூல்ஸ்ல தமிழ் டீச்சர் கிடையாது, தமிழுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு கருத்தும் புகாரும் ஏற்கனவே இருக்கு. இது சிபிஎஸ்இ உள்ளிட்ட அதர் போர்ட்ஸ்ல கம்பல்சரி தமிழ்ங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன்ல எந்த அளவுக்கு ஒரு சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது கவர்மெண்ட்க்கு ஒரு சேலஞ்சான விஷயம் தான். ஆனா இது என்னன்னா அந்த மதர் டங், அந்த ஸ்டேட் லாங்குவேஜை வித்ஹோல்ட் பண்றதுக்கும் நம்ம அதை கடைசி வரையும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அந்த லாங்குவேஜ் தமிழ் மொழியை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கண்டிப்பா உதவும். ஆனா கவர்மெண்ட் இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும்னா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி தான் ஆசிரியர்களை அதுக்கான நியமிக்கணும், அதுக்கான சேலரிக்கான ஃபண்டிங் ஒதுக்கணும். இதெல்லாம் ஒதுக்குனா மட்டும்தான் நமக்கு அதுக்கான ஆசிரியர்கள் கிடைப்பாங்க. இது உண்மையாவே யாரெல்லாம்
யாரெல்லாம் தமிழ் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்களோ இல்ல பிஏ தமிழ் எடுக்கிறாங்க, மாஸ்டர் தமிழ் எடுக்கிறாங்க, இல்ல ரிசர்ச் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு அட்வான்டேஜா இருக்கும். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதுல உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா கவர்மெண்ட் இதுக்கான ஃபண்ட் அலோகேட் பண்ணியோ இல்ல வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய ஃபண்ட் வாங்கி அதை அலோகேட் பண்ணி டீச்சர்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இது வந்து சாத்தியம் தான். இன்னொரு விஷயத்தையும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா சிபிஎஸ்இ எக்ஸாம் பேட்டர்ன்ல தான் நம்ம பார்த்தோம்னா மாணவர்கள் வந்து அந்த மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே டைரக்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு மெத்தட்லாம் ஸ்டேட் போர்ட்ல இருக்கும். பட் சிபிஎஸ்இல இருக்காது. கொஞ்சம் கொஸ்டின் பேட்டர்னே வந்து வித்தியாசமா இருக்கும். சிந்திச்சு எக்ஸாம் ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வந்து இனிமேல் இங்கேயும் இருக்கும். மாணவர்கள் சிந்திச்சு ஆன்சர் எக்ஸாம் எழுதக்கூடிய வகையில வந்து அந்த நடைமுறைகள்லாம் இனிமேல் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இது மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமா, இல்ல இதை ஈஸியா அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுதான் வந்து நம்ம சிஎம் சார் பேசுறப்ப ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்து மாணவர்கிட்ட வந்து அந்த திறமையை உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து சிஎம் சார் சொல்லியிருந்தாரு. அதேதான் வந்து எப்ப அந்த குழந்தைகள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே வந்து அந்த வெறும் இந்த மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது கேள்வி கேட்டு அந்த கேள்விகள் வந்து பதில் கிடைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த அந்த கொஸ்டின் மட்டும் இல்லாம அந்த கொஸ்டினை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து கேள்வி கேட்கிறப்பதான் அதை வந்து நம்ம எந்த வகையில அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடிய ஒரு சூழ்நிலை வந்து மாணவர்களுக்கு வந்து உருவாகும். அது வந்து உண்மையா வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். நம்ம வந்து நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வந்து நம்ம சிபிஎஸ்சிக்கு நிகராக எல்லாத்தையும் எடுத்துட்டு போக நம்மளால முடியும். ஆனா நம்ம வழியில நம்ம எடுத்துட்டு போனோம்னா அது மாணவர்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க லெவலுக்கு ஏற்ற பிரகாரம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டவுன் த லைன் நம்மளோட ஸ்டேட் எஜுகேஷனோட குவாலிட்டியும் வந்து நீங்க சிபிஎஸ்சியோ மற்ற எந்த ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் நம்மளால வந்து எடுத்துட்டு போக முடியும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.